வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.1 முதல் கணக்கு, கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகே உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ முழு எண்ணுக்கு முழுதாக்குக அப்படின்னு என்ன பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முழு எண்ணிற்கு முழுதாக்குக அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு நம்பர் 98.76 இருக்குது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம், புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது முழு எண் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது முழு எண் பகுதி சொல்லுவோம். புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது தசம எண் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது தசம எண் பகுதின்னு சொல்லுவோம். இது மொத்தமாக என்ன சொல்லுவோம், தசம எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி வச்சு எழுதணும் அப்படின்னாவே அது என்ன சொல்லுவோம், தசம எண்ணு சொல்லுவோம். இந்த புள்ளி என்ன சொல்லுவோம் அப்படின்னா தசம புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ முழு எண் அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது தான் முழு எண், புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறது தசம எண். ஓகேங்களா. இப்போ 98.76 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், இது 1கள் சொல்லுவோம், இது 10கள் சொல்லுவோம். இந்த 7 10ல் 1ங்கிற இடத்துல இருக்கு. இந்த 6 என்ன இருக்கு, 100ல் 1 இருக்குங்கிறது தெரியும் இல்லைங்களா. இது என்ன பண்ணியிருப்போம், பருவம் 2லே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ எந்தெந்த எண்ணு இந்த இலக்கத்துக்கு பேர் என்ன, எது 1கள், எது 10கள், எது 10ல் 1, எது 100ல் 1 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முழு எண் பகுதி முழுதாக்குகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ முழு எண் பகுதி அப்படின்னாவே நம்ம கொஸ்டினில் தெரியும், புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறதா நம்மளோட முழு எண் பகுதி. அதை தான் என்ன பண்ணோம், முழுதாக்கணுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 8.71 கொடுத்துருக்காங்க. 8.71 கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் முழு எண் பகுதி எது அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறதா முழு எண் பகுதி. அப்போ அதை அடிக்கோடிட்டுக்கிறோம். அப்போ முழு எண் பகுதி அடிக்கோடிட்டு எந்த எண்ணை அடிக்கோடிட்டமோ அதுக்கு அடுத்துள்ள எண்ணை 5ஓட ஒப்பிட போகிறோம். அதுக்கு அடுத்துள்ள எண் என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ 7 என்ன பண்ணுறோம், 5ஓட ஒப்பிடுறோம். அப்போது 7 அப்படிங்கிறது 5 விட பெருசாக சின்னதா அப்படின்னா பெருசு. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணும். அடிக்கோடிட்ட எண் என்ன, 8. 8ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 8.71 நம்ம முழுதாக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், 26.01 இருக்குங்களா. இங்கே முழு எண் பகுதி எது, 26. முழு எண் பகுதி எது, 26ங்களா. அப்போ 26 அடிக்கோடிட்டோம். அடுத்து எதை பார்க்கணும், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்துள்ள எண்ணை 5ஓட ஒப்பிடணுங்களா. அப்போ 0 எப்படி இருக்குது அப்படின்னா 5 விட சிறுசாக இருக்குது. 0 எப்படி இருக்குது, 5 விட சிறுசாக இருக்குனால பெருசாக இருந்தால் தான் அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணும். அப்போ இங்கே ஒரு வேளை நமக்கு 0க்கு பதிலாக 0க்கு பதிலாக 8 அப்படின்றது என்ன பண்ணுவோம், 26ஓட ஒன்று கூட்டி 27ன்னு சொல்லுவாங்களா. ஆனால் இங்கே 0 இருக்குது, 5 விட குறைவாக இருந்தது அப்படின்னா அடிக்கோடிட்ட எண்ணு வரைக்கும் தான் ஆன்சர். அப்போ அடிக்கோடிட்டு இருக்க என்ன 26. ஒருவேளை 5 விட அதிகமாக இருந்தால் ஒன்று கூட்டி 27 அப்படின்னு போடுவோம். அடுத்து இதில் 3வது கேள்வி, 69.48 69.48 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், முழு எண் பகுதி முழுதாக்கு கண்ணனை கொடுத்துருக்காங்க. அப்போ முழு எண் பகுதி என்ன 69. அப்போ 69 அடிக்கோடிட்டோம் அப்படின்னா அடுத்து எதை பார்க்கணும், அதுக்கு அடுத்துள்ள எண்ணை பார்க்கணும். எதோட ஒப்பிடணும், 5ஓட ஒப்பிடணும். அடுத்துள்ள எண்ணெய் என்ன 4. அப்போ 4 5ஓட ஒப்பிடும் போது 4 என்னது 5 விட சின்னது. அப்போ அடிக்கோடிட்ட எண் வரைக்கும் ஆன்சருங்களா. அப்போ 69 அப்படியே வரும். ஒருவேளை அங்கே 4 இல்லாமல் அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்த நம்பர் 4ன்னு இங்கே இருக்குது, பட் 4 இல்லாமல் வேறு ஏதாச்சும் 9, 10, 9, 8 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 69 ஒன்று கூட்டி 70 அப்படின்னு சொல்லுவாங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து என்னென்ன இருக்குது, 103.72 103.72. இங்கே முழு எண் பகுதி என்ன 103. அப்போ 103 அடிக்கோடிட்டு அடுத்துள்ள என்ன 7. இப்போ இந்த 7 எதோட ஒப்பிடுறோம், 5ஓட ஒப்பிடுறோம். அப்போ 7 5ஓட பெருசாக சின்னதா, பெருசு. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ அடிக்கோடிட்டு என்னென்ன 103, அதோட ஒன்று கூட்டுறோம். அப்போ 401. அப்போ என்ன கிடைக்குது, 104ன்னு கிடைக்குது. அப்போ இந்த எண்ணை முழுதாக்கணும் அப்படின்னா 104ன்னு கிடைக்குது. அடுத்து 5வது கேள்வி, 49.84 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 49.84. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, முழு எண் பகுதி முழுதாக்குன்னு கொடுத்தனால முழு எண் பகுதியை அடிக்கோடிட்டுக்கிறோம். என்ன வருது 49ங்களா. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்துள்ள எண்ணை 5ஓட ஒப்பிடணுங்களா. அடுத்துள்ள என்ன இருக்குது, 8 இருக்குது. 8 5ஓட பெருசாக சின்னதானா பெருசு. அப்போ பெருசாக இருந்தால் அடிக்கோடிட்ட என்ன 49ஓட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ கூட்டினா என்ன வருது, 50ன்னு கிடைக்குது. அப்போ இதோட மதிப்பு 50. ஒருவேளை சின்னதாக இருந்தது அப்படின்னா அடிக்கோடிட்டே 49 ஆன்சர் வரும். அதிகமாக 5 விட பெருசு 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1 கூட்டுவோம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், 101.35 இருக்குங்களா. அப்போது இங்கே முழு எண் பகுதி என்ன 101. அப்போ அதை அடிக்கோடிட்டுக்கிறோம். அடுத்து என்ன பார்க்கணும், அடிக்கோடிட்ட எண்ணுக்கு அடுத்து எண் 5ஓட ஒப்பிடுவோங்களா. அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 5ஓட ஒப்பிடும் போது 3 5 விட என்னது சின்னது. அப்போ அடிக்கோடிட்ட எண்ணு தான் ஆன்சர். அப்போ 101 அப்படியே வந்துடும். ஒருவேளை பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 101ஓட ஒன்று கூட்டுவோம். அடுத்து 7வது கேள்வி,
39.814 அப்படின்னு இருக்குங்களா. இங்கே முழு எண் பகுதி எது 39. அப்போ அடிக்கோடிட்டோம். அடிக்கோடிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்துள்ள என்ன 5ஓட ஒப்பிடுவோங்களா. அடுத்துள்ள என்ன இருக்குது 8 இருக்குது. 8 5ஓட ஒப்பிடும் போது பெருசு சின்னதானா பெருசு. அப்போது அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டணுங்களா. அப்போ 31ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகிடும் 40ன்னு வந்துடும். அப்போ 39.814 முழுதாக்கணும் அப்படின்னா 40ன்னு கிடைக்குது. அடுத்து 8வது கேள்வி 1.23. இங்கே வந்து முழு எண் பகுதி என்ன 1. அப்போ 1 அடிக்கோடிட்டுறோம். அடுத்துள்ள என்ன பண்ணும் 5ஓட ஒப்பிடணுங்களா. அப்போ 5ஓட ஒப்பிடும் போது 2 அப்படிங்கிறது சின்னது. அடிக்கோடிட்டு எனக்கு அடுத்த எண் 2. இந்த 2 5ஓட ஒப்பிடும் போது 5 விட என்னது 2 சின்னது அப்படின்னால அடிக்கோடிட்டு தான் ஆன்சர். அப்போ இதோட மதிப்பு 1 தான் வரும். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியில் எப்படி எல்லா சமக்குமே முழு எண் பகுதியை முழுதாக்குகன்னு கொடுத்துருந்தாங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் முழு எண் பகுதியை முழுதாக்குகன்னு கொடுத்த மாதிரி இங்கே ஒரு சமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 5.992க்கு 10ல் 1ஆம் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10ல் 1ஆம் இடத்தை முழுதாக்குக. அப்போ எந்த கொஸ்டினில் நமக்கு என்ன இடம் கொடுக்குறாங்களோ அதை அடிக்கோடிட்டு அடுத்து உள்ள என்ன 5ஓட ஒப்பிடுவாங்களா. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 5.992. இதில் 10ல் 1 அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும். புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்று தான் என்னது இது வந்து 1கள். புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்று 10ல் 1. அடுத்து வந்து 100ல் 1. அடுத்து வந்து 1000ல் 1ங்களா. அப்போ இங்கே 10ல் 1 அப்படிங்கிறது என்ன 9. அப்போ இதை அடிக்கோடிட்டுக்கிறோம். அப்போது 10ல் 1ஆம் இடத்தை அடிக்கோடிட்டு அடுத்துள்ள என்ன பண்ணுவோம் நம்ம 5ஓட ஒப்பிடுவாங்களா. அப்போ 9 5ஓட ஒப்பிடும் போது 9 வந்து பெருசு. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு என்ன இருக்கும் என்ன பண்ணுவோம் 1 கூட்டுவாங்களா. அடிக்கோடிட்டு என்ன 9. அப்போ 9ஓட 1 கூட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க எண்ணெய் எல்லாமே வரும். அடிக்கோடிட்டு எண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வரும். பின்னாடி இருக்கிறது தான் வராது. பின்னாடி இருக்கிறது பெருசாக 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா 1 கூட்டுவோம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு எண் வரைக்கும் ஆன்சர் எழுதிப்போம். அப்போ 9 + 1 10 ஆகிடும். இங்கே புள்ளி இருக்க அப்படி வச்சுக்கலாம். மீதி 1 5 + 1 6ன்னு ஆகிடும். அப்போ 5.992 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 10ல் 1ஆம் இடத்துல முழுதாக்கணும் அப்படின்னா நமக்கு 6 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து 2வது கேள்வி 21.805க்கு 100ல் 1ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 21.805 100ல் 1ஆம் இடம் அப்படின்னா 2வது இடம். ஸோ இப்போ புள்ளிக்கு ஃபர்ஸ்ட் இருக்க 10ல் 1. 2வது என்னது 100ல் 1ங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம் 100ல் 1ஆம் இடத்துக்கு அடுத்து உள்ள எண்ணை 5ஓட ஒப்பிடுவாங்களா. என்ன இருக்கு அடுத்து உள்ள எண் 5ன்னு இருக்கு. 5க்கு சமமாவோ அதிகமாவோ இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு எண்ணோட 1 கூட்டணும். அப்போ அடிக்கோடிட்டு என்ன 0. 0ஓட 1 கூட்டுறோம். அப்போ என்ன வரும் 1 8 புள்ளி வச்சுக்கலாம் 1 2ன்னு வருங்களா. ஸோ அப்போ இதை வந்து முழுதாக்கணும் அப்படின்னா 21.81 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 3வது கேள்வி 35.0014க்கு 1000ல் 1ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1000ல் 1ஆம் இடத்துல என்ன பண்ணும் முழுதாக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு 1000ல் 1ஆம் இடம்னா தெரியும். புள்ளிக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் 10ல் 1. 2வது இருக்கிறது 100ல் 1. 3வது இருக்கிறது என்னது 1000ல் 1ங்களா. அப்போ அதை அடிக்கோடிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம் அதுக்கு அடுத்துள்ள என்ன 5ஓட ஒப்பிடுவாங்களா. அடுத்துள்ள என்னென்ன 4. 4 வந்து 5ஓட ஒப்பிடும்போது 4 வந்து என்னது 5ஐ விட சின்னது. அப்படி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடி எண் வரைக்கும் ஆன்சர்னு சொன்னோம். ஒருவேளை பெருசு 5க்கு சமமாவோ அல்லது 6 7 8 9 அப்படின்னு பெருசாவோ இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் 1 கூட்டுவாங்களா. அப்போ இங்கே சின்னதாக இருக்குது. அப்போ அடிக்கோடி எண் வரைக்கும் தான் நமக்கு ஆன்சர். அடிக்கோடி எண் என்ன 1. அப்போ 35.001 தான் இதுக்கான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.